சில பல சில்லற வேலைனால போன வாரம் ரிலீஸ் ஆன படத்துக்கு இப்போ ரிவ்யூ போட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரிவ்யூ போடுற மொதக்கு இருக்கேன். நானா தான் இருப்பேன். வேற யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. 1960ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோஜோ ஜார்ஜ் ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. அவருக்கு வந்து குழந்தைகள் இல்ல. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு அனாதை குழந்தையை ஒரு வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அதுதான் சூர்யா. அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜோஜோ ஜார்ஜ் பண்ற சில்லற வேலை, அடாவடி வேலைகளுக்கெல்லாம் சூர்யா வந்து ஒரு துணை நிக்கிறாரு. ஒரு பாடி கார்டா நிக்கிறாரு. அவரு வளர்ந்து வர ஒரு கட்டாயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து தான் லவ் பண்ற பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இந்த அடிதடிலாம் இல்லாம வாழணும்னு நினைக்கிறாரு. தான் பண்ணிட்டு இருக்கிற எல்லா வேலையும் அடிதடியும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. அந்த மீட்டிங்ல எல்லாத்தையும் பேசி செஞ்சு ஓரளவுக்கு சரி பண்ணிடுறாரு. ஆனா கல்யாணம் நடக்க போற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்க அந்த சம்பவத்தினாலே ஒரு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் ஒரு ஓவரான ஒரு அவுட்லைன் ஸ்டோரி. இந்த ரெட்ரோ படத்தோட அவுட்லைன் ஸ்டோரி. இப்போ இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் சூர்யா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். சூரரை போற்று, ஜெய் பீம் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு ஃபுல் பேக்டு ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்காக தான் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஹோல்ல வச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இது. குறிப்பா இந்நேரம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த சிங்கிள் ஷாட் சீன் இந்த படத்துக்கு அது வலுக்கட்டாயமா திணிச்ச மாதிரியே இல்ல. இந்த படத்துக்கு அது நல்லாவே செட் ஆச்சு. நல்லா டிமாண்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது அந்த சீக்வன்ஸ்க்கு அந்த சிங்கிள் ஷாட்க்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க ஒரு வேர்ல்ட பில்ட் பண்ணி இன்டர்வல் பாயிண்ட் வந்து சூப்பராகவே முடிச்சிட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே டைவர்ட் ஆகி வேற எங்கெங்கயோ போய் கிளைமேக்ஸ்ல ஒரு பாயிண்ட்ல வந்து முடிச்சிட்டாங்க. யாருக்கு எப்படியும் தெரியல. எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான். செகண்ட் ஹாஃப்ல இவங்க பேசியிருக்க அந்த சின்ன சின்ன அரசியலா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்களா இருக்கட்டும், சில மொமெண்ட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவே நல்லா தான் இருந்தது. ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் அது என்ன சம்பந்தம் தெரியல. ஒரு அட்டா 2 விஷயம் பிச்சு ஒட்ட வச்ச மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க சில விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் கூட செகண்ட் ஹாஃப்ல இவங்க முழுக்க முழுக்க ஒரு சிரிக்க மறந்த ஒருத்தன் ஒரு கூட்டத்தை எப்படி சிரிக்க வைக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு கான்செப்ட்குள்ள இவங்க போயிட்டாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளை ஹோல்ட் பண்றது பாத்தீங்கன்னா கேஸ்டிங் அண்ட் கேஸ்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே தான். செகண்ட் ஹாஃப்ல இந்த டேடி டேடி அந்த பாட்டுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும். அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது ஸ்டேஜ் பண்ண விதமே ரொம்பவே நல்லா இருந்தது. அதே சீக்வன்ஸ்ல அடுத்த ஒரு சீன் வரும். நீ பெரிய டாக்டர் பல்ஸ் புடிச்சு செக் பண்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு சீனா இருக்கட்டும். நீ தானே அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் போட்டு பொழக்கிறதா இருக்கட்டும். அதுக்கு ஒரு கண்ணாடில சிரிக்க பாக்குறதா இருக்கட்டும், சிரிக்க ட்ரை பண்றதா இருக்கட்டும். இது எல்லாமே சூப்பரா இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தா பூஜா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. இது லவ் இல்ல இது பெயின், நீ சிரிச்ச அழகா இருப்ப பாரி அந்த மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோடதும் நல்லா இருந்தது ஸ்கிரீன்ல பார்க்க. கார்த்திக் சுப்ராஜ் அவரோட படம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கும் மேல பார்த்தோம்னா அவர் படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அதெல்லாம்ங்கிறத தாண்டி நம்ம ஒரு தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அது இந்த படத்துக்கும் பொருந்தும். கம்ப்ளீட் ஒரு சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த படத்தோட கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், டெக்னிக்கல் டீம் ஒர்க்கா இருக்கட்டும், செட் ஒர்க்கா இருக்கட்டும், கலர் டோனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜியோகிராபிக்கல் செட்டப்பா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருந்தது. படத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்பவே நல்லா இருந்தது. அது சவுண்ட் எஃபெக்ட்லோட பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமா இருந்தது. மொத்தத்துல ஒரு பக்காவா வர வேண்டிய ஒரு படம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்னால கொஞ்சம் ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் அந்த ரேஞ்சில தான் இருக்கு. நீங்க நம்பலைனாலும் அதான் நிஜம்.